நீங்க நல்லா கவனிச்சுங்க, நீங்க பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்காதீங்க. நீங்க ஒரு மேடையில் ஏறணும், நான் பாட்டு பாடணும், நான் பெரிய, அப்படி கர்த்தருக்காக அப்படி எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஒன்று மட்டும் நீங்க யோசிச்சா போதும். உங்க வாழ்க்கையில இருக்கிற அஸ்திவாரம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில கடைசி நாள் வரைக்கும் உங்களை நிலைநிற்க பண்ணுகிறது ஆண்டவரோடு உள்ள உறவு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ பேர் இருக்கா. இப்ப பாருங்களேன், உங்களையே கூப்பிட்டு மத்தியான நேரத்தில் எல்லாருக்கும் சமைக்கிறாங்கல்ல, எல்லாருக்கும் பரிமாறுங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க செய்வீங்க. இந்த பாயை போடுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க போடுவீங்க. ஆனா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றியா? ஆண்டவரோட ரொம்ப நேரம் பேசுறியா? ஆனா ஆண்டவர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஆண்டவரோட உறவாடுகிற, ஆண்டவரோட நடக்கிற, ஆண்டவருடைய சமூகத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க இன்னைக்கு அற்பமா தெரிஞ்சாலும் வரும் காலத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை அநேகம் பேர் ஆமென் சொல்லுங்க. சோ நம்பர் 1, முதலாவது அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா. அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். சோ நீங்க சேவ் பண்ணுங்க, நீங்க அதற்காக ஆயத்தப்படுத்துங்க. இதெல்லாம் நீங்க பேங்க்ல போடுற ஒரு பெரிய பணத்தை மாதிரி நீங்க முழங்கால் படிக்கிறதனுடைய பலனை கண்டிப்பா நீங்க பார்க்க போறீங்க. அதனால கொஞ்சம் இதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு, அதான் போனெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு, நான் சொல்றேன் எத்தனை நாள் அதுக்கு பின்னாடியே போக முடியும்? நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, அம்மாவை நான் ஏமாத்திட்டேன், அப்பாவை நான் ஏமாத்திட்டேன், பாஸ்டரை நான் ஏமாத்திட்டேன். ஆனா உங்களை அன்போட நான் சொல்றேன், நீங்க யாரையுமே ஏமாத்தல, நீங்க உங்களை மட்டும்தான் நீங்க ஏமாத்துறீங்க. நீங்க உங்களை மட்டும்தான் நீங்க ஏமாத்துறீங்க. நீங்க வேற யாரையும் ஏமாத்துறீங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க அப்பா நீங்க நல்லா இருந்தா சந்தோஷப்படுவாங்க. நீங்க கெட்டு போனாலும் உங்களை கைவிடாதவங்க உங்க அம்மா அப்பாவும் தான். உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு விரோதமா எழுமி நின்னாலும் அம்மா அப்பா மட்டும் உங்க பக்கத்துல நிற்பாங்க. ஆனா நிறைய பேரு அம்மா அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது கூட இல்லை. அதனால நீங்க உங்களை ஏமாத்திராதீங்க.